கத்தோலிக்க திருச்சபையின் தந்தை போப் பிரான்சிஸ் காலமான செய்தி உலக மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தன் இறுதி மூச்சு உள்ளவரை உலக அமைதிக்காக அவர் ஆற்றிய தொண்டை நினைவு கூர்ந்து நெகிழ்ந்து போய் மக்கள் இரங்கலை பதிவிட்டு வருகின்றனர். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் ஆண்டவர் சிறுவயதிலிருந்தே நுரையீரல் தொற்று காரணமாக கடும் அவதியடைந்து வந்தார். குறிப்பாக அவரது இளமை காலம் மற்றவர்களைப் போல் அல்லாது மிகவும் கொடூரமானதாகவே இருந்தது. நுரையீரல் தொற்று அவரை பாடாய்படுத்திய போதும் சமய பணியை அவர் ஒருபோதும் நிறுத்தியதில்லை. போப்பாண்டவர் பிற மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதில்லை என்ற விமர்சனத்தை உடைத்து அனைத்து மதத்தினருடனும் நட்பு பாராட்டி வந்தார். கத்தோலிக்க திருச்சபையில் பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்தவர். குறிப்பாக ஓரின சேர்க்கையாளர்கள் குறித்த திருச்சபை விதிகளை திருத்தம் செய்து அவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென கூறி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தவர் போப்பாண்டவர். தனது பதவி காலத்தில் ஆடம்பரத்தை அறவே நிராகரித்த போப் பிரான்சிஸ் தனக்கான உணவை தானே சமைத்து உண்டு வந்தார். தன்னுடைய 22 வயதில் கிறிஸ்தவ சமயத்துக்காக சேவையாற்ற தொடங்கிய போது பிரான்சிஸுக்கு கடந்த 1957 ஆண்டு ஏற்பட்ட கடுமையான பாதிப்பு காரணமாக நுரையீரலின் ஒரு பகுதியை அகற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதன் பின்பும் சமய தொண்டை தொடர்ந்த போப் ஆண்டவருக்கு வயது ஆக ஆக நோயின் தன்மை தீவிரமடைந்தது. கடந்த 2023 நவம்பரில் இன்ஃப்ளூயன்சா மற்றும் நுரையீரல் அழற்சி காரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு திட்டமிடப்பட்ட பயணத்தை கூட அவர் ரத்து செய்தார். கடந்த பிப்ரவரி 14 இரட்டை நிமோனியா பாதித்து சளி மூச்சுக்குழாய் அழற்சி காரணமாக மருத்துவமனையில் 38 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த மாதம் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பி மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ஓய்வு எடுத்து வந்தார் போப் ஆண்டவர். ரஷ்யா யுக்ரைன் காசா இஸ்ரேல் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவது உலகில் அமைதியை நிலைநாட்ட வேண்டுமென போப் பிரான்சிஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். வீட்டிலிருந்து ஓய்வில் இருந்தாலும் அவ்வப்போது மக்களை சந்தித்து அவர்களுக்கு மத்தியில் உரையாற்றி வந்தார். ஈஸ்டர் தினத்தன்று கூட முடியாத நிலையிலும் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று தனது உரையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து உரையை வாசிக்க முடியாமல் போனதால் அவரது உதவியாளர் உரையை வாசித்தார். ஈஸ்டர் பெருநாளில் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு புன்னகையுடன் காணப்பட்ட போப் ஆண்டவரை சந்தித்து மக்கள் பெரும் உற்சாகம் அடைந்தனர். இந்த நிலையில்தான் திங்கட்கிழமை காலை 7:35 மணியளவில் வாட்டிகனில் உள்ள தனது இல்லத்தில் போப் பிரான்சிஸ் காலமானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த செய்தி உலகில் வாழும் கிறிஸ்தவர்களை தாண்டி அனைத்து தரப்பினரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.